Everyone, very good evening. Number 8th standard Englishல Sir Isaac Newton, the Ingenious Scientist. Section 1 நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ செக்ஷன் 1 என்ன பார்த்தோம்? ஒரு குட்டியாக சம்மரி சொல்லணும், குட்டியாக ரீகேப் பண்ணணும்னா, இவர் வந்து இங்கிலாண்டில் பிறந்தவர். சர் ஐசாக் நியூட்டன் வந்து ஊஸ்த்ரோப்புங்கிற இடம் இங்கிலாண்டில் இருக்குது. அங்கே வந்து 25th டிசம்பர் 25th டிசம்பர் 1642 இந்த இயரில் தான் அவர் பிறந்திருக்கு. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து மறு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாதிரியாரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நியூட்டன் வந்து அவங்களோட பாட்டியால் வந்து வளர்க்கப்பட்டவர். அவரோட பால்ய வயதுல சின்ன வயசுல வந்து அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு வந்து ரொம்ப பேர் பெற்றிருக்கார். இந்த பையன் வந்து ரொம்ப புத்திசாலியான பையன். அவங்க பாட்டி வந்து எப்போதும் தோணும், இவன் வந்து பெரியவனானா நல்ல ஒரு பெரிய பணக்காரனா ஆவான். சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து தயாரிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவரா நியூட்டன் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்கானிக்கல் வேலை, இந்த மெக்கானிக்கல் ஸ்கில் அண்ட் ஹி வாஸ் குட் ஆஸ் வெல் ஆஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ். மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மேத்தமேட்டிக்ஸ் கணிதத்துலேயும் ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது நியூட்டனுக்கு. அவர் வந்து சின்ன வயசுல இந்த சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ், கியூரியஸ் ஆர்டிகல்ஸ்லாம் தயாரிப்பார் அப்படின்னால அதில் வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் உள்ளது வந்து இந்த கடிகாரம், நீர் கடிகாரம், அப்புறம் சூரிய கடிகாரம், வாட்டர் கிளாக், சன் டயல், இதெல்லாமும் அவர் தயாரிச்சிருக்கார். அவர் வந்து ரொம்ப எளிமையாக எப்படி வந்து ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும், he used to learn things in a very simple ways. ரொம்ப எளிமையான விஷய வகையில் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிறவராக இருந்திருக்கார். ஒரு ஒரு இது இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து எப்படி காற்றினுடைய பலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கூட ரொம்ப எளிமையாக, காற்றுக்கு நீர் எதிர்ப்புறமாக வந்து அப்படி குதிச்சோன்னா அந்த வேகத்தில் வந்து என்ன ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்ட் என்ன இருக்குங்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அவர் சில நேரம் இந்த காற்றாலையில் போய் அந்த விண்மில் அதை போய் ஆராய்ச்சி பண்ணுவார். அது எப்படி சுற்றுறது, எப்படி வேலை பண்ணுறது அப்படிங்கிறது. அதோடைய ஹி யூஸ் டு லுக் இன் டு த மெக்கானிசம் ஆஃப் தி விண்மில். அந்த காற்றாலை வந்து எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஆர்வமாக அவர் வந்து பார்த்து கற்றுண்டார். ஸோ அதை பார்த்தே அவர் வந்து என்ன பண்ணுறார், ஒரு சின்ன மினியேச்சர் விண்மில்ல கூட அவர் தயாரிக்கிறார். ஒரு காற்றாலையை வந்து அவரே தயாரிக்கிறார். அதுலேருந்து வந்து என்ன ஆகுது, ஒரு ஒரு கைப்பிடியளவு ஒரு நெல்லோ ஒரு கோதுமையோ போட்டால் ஒரு மாவு வந்து கூட அதுலேருந்து வருது. ஸோ the small windmill was capable of crushing handful of grains into flour. ஒரு மாவு அரைக்கிற தன்மை கூட அந்த விண்மில் இருக்குங்கிறது அவரால் பார்க்க முடியுது. இதோட நம்ம போன கிளாஸ்ல நிப்பாட்டினோம். இன்னைக்கு நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம், இதோட தொடர்ச்சி. Isaac's playmates were enchanted with his new windmill. அவங்க ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப ஆச்சரியமாக, வியப்பாக வந்து பார்த்தாங்க இந்த இவர் தயாரித்த இந்த விண்மில் காற்றாலையை. They thought that nothing so pretty and so wonderful had been seen in the whole world. இது போல ஒரு அழகான விஷயம், ஒரு பிரம்மாண்டமான விஷயம், ஒரு பிரமிப்புக்கூடிய விஷயம் வந்து இது வரைக்கும் நம்ம இந்த உலகத்தையே பார்த்தது கிடையாதுங்கிற போல அவங்க நண்பர்கள் வந்து நினச்சிக்கிறாங்க. பட் ஐசாக் said one of them. ஆனால் ஐசாக் அப்படின்னு ஒருத்தர் வந்து குரல் இழுத்துட்டே சொல்றான், அவருடைய நண்பர் ஒருத்தர். யூ ஹாவ் ஃபர்காட்டன் ஒன் திங் தட் பிலாங்ஸ் டு அ மில். இந்த மில்லுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து இதில் மிஸ் ஆகுதே, இதில் வந்து இல்லையே, அதை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் தட்? ஐ ஆஸ்க் ஐசாக், ஃபார் ஹீ சப்போஸ் தட் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த மில் டு இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஹீ ஹேட் ஃபர்காட்டன் நத்திங். அது என்னது அது அப்படின்னு ஐசாக் கேட்க, ஏன்னா அவருக்கு வந்து நல்லாவே தெரியுது மேலேருந்து, அதாவது இந்த காற்றாலையில மேல் புறத்துலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் எதுவுமே அவர் வந்து மறக்கலை. ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுருக்கோம், நான் எதுவுமே மறக்கலையே அப்படின்னு அவருக்கு தோன்றுது. ஸோ அந்த காற்றாலை ஒரு விண்மில் எப்படி இருக்குங்கிறதுக்கு, வை வேர் இஸ் த மில்லர் செட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அந்த காற்றாலையை சுத்துற ஒரு நபர் வேணும் இல்லையா, அது எங்க அப்படின்னு. தட் இஸ் ட்ரூ, ஐ மஸ்ட் லுக் அவுட் ஃபார் ஒன் செட் ஐசாக்.
and he set himself to consider how the deficiency should be supplied. இந்த மிஸ் பண்ண ஒரு விஷயத்த, இந்த இல்லாத இந்த மனிதர் ஒருத்தர் சுத்துறதுக்கு இல்லையே, அதை வந்து எப்படி நம்ம சரி செய்யறது, அதை எப்படி நம்ம சரியாக்குறது அப்படிங்கிறது அவர் ரொம்ப யோசனை பண்ணார். He might easily have made the miniature figure of a man, but then it would have been able to move about and perform the duties of the miller. Sorry, but then it would not have been able to move about and perform the duties of a miller. அவர் நினைச்சா ஒரு சின்ன உருவம் மனிதர் கொண்ட பொம்மை, ஒரு மனிதர் ரூபத்துல இருக்கிற பொம்மையை கூட அது பக்கத்துல தயாரிச்சிருக்கலாம். ஆனா அது அங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து ஒரு மில்லர், இந்த காற்றாலை சுத்துற அந்த நபர் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த மினியேச்சர் நபரால அதை செஞ்சிருக்க முடியாது. அதனால அவர் அதை வந்து செய்யல. பட் பெர்ஹாப்ஸ் சம் டூ லெக் மில்லர்ஸ் ஆர் குவைட் as dishonest as this quadruped. இது மினியேச்சர் மேன் இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு குட்டியா உருவம், மனித ரூபத்துல இருக்க போல ஒரு குட்டியான ஒரு உருவம், மினியேச்சர் ஆஃப் அ மேன் அப்படின்னு வச்சுப்பேன். ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா, the miniature castle was built with the clay made it easy to see what the whole castle looked like. இந்த காசல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டியான காசல் வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது கிளேயால. இது ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இவர் வந்து நினைச்சிருந்தா ஒரு மினியேச்சர் மேனை கூட நிப்பாட்டிருக்கலாம், ஆனா அவர் அதை பண்ணல. ஏன்னா அந்த மினியேச்சர் மேனால என்ன மில்லரால டியூட்டிஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதை அவரால் பூர்த்தி செஞ்சிருக்க முடியாது. So as Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. ஐசாக் பெரியவர் ஆக ஆக அவருக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, இந்த சின்ன பொம்மைகள் தயாரிக்கிறது, இந்த சின்ன காற்றாலையை தயாரிக்கிறதுல வந்து இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு. He had far more important matters in his mind. இன்னும் வேற பெரிய விஷயங்கள்லாம் அவருடைய மைண்ட்ல வர ஆரம்பிச்சது. All day long, if left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. ஒரு நாள் பொழுதுக்கு அவரை வந்து அவர் தனியா விட்டோம் அப்படின்னா, ஒண்ணு அவர் சிந்தனையிலேயே வந்து வாழ்ந்திருக்கார், இல்லாட்டி கணித புத்தகம், some max book he used to spend, இல்லாட்டி natural philosophy. At night, I think it probable he looked up with a reverential curiosity to the stars. இரவு நேரங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப மரியாதையா, அதாவது அதுக்குன்னே நேரத்தை ஒதுக்குறதுக்கு, so respectful time he spent in looking at the stars. At night, I think it probable he looked up with reverential curiosity. Curiosity அப்படின்னா eagerness, ஒரு ஆர்வத்தோட. இப்போ நமக்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க எதுவுமே கவனிக்க மாட்டோம், எப்போ அவுட் ஆவாங்க, என்ன பால் போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா, இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் டிவியில் பார்க்க. ஸோ வில் வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச் வித் ஸோ மச் ஆஃப் கியூரியாசிட்டி. அவ்வளோ ஆர்வத்தோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல தான் ஐசாக் நியூட்டன் அவர்களும் இந்த நட்சத்திரங்களை வந்து அவ்வளோ ஆர்வத்தோட ரொம்ப ஈகரா வந்து அதை பார்த்துருந்துருக்கு. அண்ட் wondered whether they were worlds like our own and how great was their distance from the earth. எவ்வளோ தூரம் இருக்கும் பூமிக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும். இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் அவருக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. அண்ட் வாட் வாஸ் த பார்ட் தட் கெப்ட் தெம் இன் தியர் கோர்சஸ். என்ன ஒரு சக்தி வந்து அவங்களோட அந்த ஓட்டுறதுக்கு அங்க வந்து அவங்கள தக்க வைக்கிறது, எப்படி அது நடமாடுறது, எப்படி அது செயல்படுறது, இந்த மாதிரியான யோஜனைகள் தான் அவருக்கு எப்போதுமே இருந்திருக்கு. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. அவருக்கு ஒரு இந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்லாம் கூட அவருக்கு சொல்ல தெரியணும். He felt a presentiment that he should be able to answer all these questions. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் கொடுக்குற நிலைமையில நம்ம இருக்கணும் அப்படின்லாம் கூட அவருக்கு தோணிச்சிருப்பேன். Isaac was 14 years old, his mother's second husband being now dead. அவருக்கு வந்து 16 வயசு இருக்கிறத அவங்க அம்மாவுடைய ரெண்டாவது கணவர் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ she says, ஸோ அதை பார்க்கலாம். அடுத்தது இது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கியூரியாசிட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த வார்த்தை இங்க பாருங்க, ஒரு மக்கள் வந்து ஒரு கியூரியஸா ஏதோ ஒண்ணு வானத்துல வந்து பாக்குறாங்க வேடிக்கை. The people gathered watch the air show with much curiosity.
இந்த வானத்துல இந்த ஏரோப்ளேன் ஏர் ஷோலாம் நடக்கும்ல, ஸோ அதை வந்து ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த சென்டென்ஸ் மீன் பண்றது, அர்த்தத்தை கொடுக்குறது. த பீப்புள் கேதர்ட் வாட்ச் தி ஏர் ஷோ வித் மச் கியூரியாசிட்டி. ஒரு கண்ணிலையும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா என்ன நடக்க போறது, என்ன வருதுன்னு அப்படிங்கிற பார்வையில இருக்கு. ஸோ இது கியூரியாசிட்டிக்கான ஒரு சின்ன உதாரணம். நம்ம கண்டினியூ பண்ணுவோம் பாடத்தை. So when Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son leave school and assist her in managing the farm at Woolsthorpe. அவங்க அம்மா என்ன விரும்புறாங்க அப்படின்னா, அவன் வந்து படிப்பை விட்டுட்டு இவங்களுக்கு கூட துணையா, அதாவது இந்த ஃபார்ம்ல வந்து இந்த ஃபார்ம் விச் இஸ் அட் ஊல்ஸ்த்ரோ, இந்த இடத்துல இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்துல வந்து தனக்கு உதவி செய்யணும், உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க அம்மாக்கு தோன்றுது. For a year or two, therefore, he tried to turn his attention to farming. ஒரு 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 1-2 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவனோட கவனத்தை வந்து ஐசாக் வந்து ஃபார்மிங் வந்து செலுத்துற. But his mind was so bent on becoming a scholar. ஒரு அறிஞரா ஆகணுங்கிறது தான் அவரோட மனசுல மொத்தமாவே இருந்தது. இந்த ஃபார்மிங்லாம் பெருசா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஹிஸ் மைண்ட் வாஸ் ஸோ பென்ட் ஆன் பிகமிங், அதுலயே வளைஞ்சிருந்தது. இதுக்கெல்லாம் வந்து மனசு ஈடு கொடுக்கல. தென் தட் ஹிஸ் மதர் சென்ட் பேக் டு ஸ்கூல் அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் டு தி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ். அதுக்கப்புறம் அவங்க அம்மா திருப்பி அவரை வந்து ஸ்கூலுக்கே அனுப்புறது மட்டும் இல்லாம உயர் படிப்புக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்குமே அனுப்பியிருக்காங்க. He was the first that found out of the nature of light. He was the first that found out the nature of light. அந்த வெளிச்சத்தினுடைய இயல்பு என்னங்கிறது அவர் பார்த்திருக்கார், தெரிஞ்சுருக்கார். 1 minute. For before his day, nobody could tell what the sunshine was composed of until then. ஏன்னா அது வரைக்குமே இந்த சூரிய வெளிச்சத்தோட அந்த இதுல வந்து ஒளியில வந்து அது வரைக்கும் என்ன அது என்னத்தினால அது உருவானது, வாட் வாஸ் இட் கம்போஸ்ட் ஆஃப், அது வரைக்கும் என்னத்தினால அது கம்போஸ் ஆயிருக்குங்கிறது அது வரைக்கும் யாரும் தெரிஞ்சினதே கிடையாது. அது அவர் ஒருத்தர் தான் அந்த வெளிச்சத்தோடைய இயல்பு என்னங்கிறது கண்டுபிடிச்சிருக்கார். Was the first who found out the nature of light. You remember, I suppose, the story of an apple's falling on his head. நம்ம எல்லாருக்குமே இந்த சயின்ஸ்ல தெரிஞ்சிருப்போம், அந்த நியூட்டன்ஸ் லா. ஸோ அதில் ஒரு இதில் வரும், ஆப்பிள் வந்து அவர் தலையில் விழுறத அவர் வந்து இந்த கிராவிடேஷன் இதை வந்து கண்டுபிடிச்சார், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் என்னங்கிறது. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. யூ ரிமெம்பர், ஐ சப்போஸ், த ஸ்டோரி ஆஃப் அன் ஆப்பிள்ஸ் ஃபாலிங் ஆன் ஹிஸ் ஹெட் விச் லெட் ஹிம் டு discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their due courses. When he had once got the hold of this idea, he never permitted his mind to rest. இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்னால தான் இந்த ஹெவன்லி பாடிஸ்லாம் அந்தந்த இடத்துல இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய மனசோ அந்த மைண்ட் வந்து ஓய்வுலயே இல்லை. இதே மாதிரி நிறைய லாஸ் வந்து தேட ஆரம்பிச்சது, நிறைய யோஜனை பண்ணி சிந்தனை பண்ணி அவர் he searched out all the laws by which the planets are guided to the sky. எப்படி வந்து இந்த கோள்கள் வந்து வானத்துல வந்து போறது, எந்த திசையில போறது, எப்படி வந்து அது போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார். This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. இதை வந்து அவர் எந்த அளவுக்கு பார்க்குறாரு அப்படின்னா, நட்சத்திரத்துக்கே போய் அது எப்படி சுத்துறது, அந்த இடத்துல அவர் அந்த மேல் உலகத்துல இருந்து அங்கேருந்து அவர் பார்க்குற மாதிரி எப்படி அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் போறது, how it is moving in its orbits, இதெல்லாமே அவர் யோசனை பண்ணி பார்க்குறார். அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை திறன் வந்திருக்கு. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of universe. சின்ன பையனா இருந்தபோது விண்மில் எப்படி வேலை செய்யறதுங்கிறத பார்த்திருக்கார். பெரிய மனிதரானோன when he became as a man, he told his fellow men, அவர் பக்கத்துல இருந்தவங்கள்ட்டலாம் he used to tell எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து செயல்படுறது. ஒரு சின்ன பையனா இருந்தபோது எப்படி ஒரு காற்றாலை வேலை செய்யறதுங்கிறதுல சொல்லி புரிய வைக்கிறார் அவர் பக்கத்துல இருந்த நண்பர்கள்ட்டலாம். இதுவே ஒரு பெரிய மனிதரானோன்னு when he became an adult, he used to tell his fellow men the mechanism of universe. எப்படி அது வந்து செயல்படுறது, என்னென்னலாம் இருக்கு, எப்படி வந்து நகருது,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இவர் பேசியிருக்கு. ஸோ ஒரு யூனிவர்ஸான படம், ஒரு ஃபார்ம். ஸோ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஃபார்மிங்ல தான் ஈடுபடணும், அவங்க அவளுக்கு உதவணுங்கிறது நினைச்சிருக்காங்க. ஆனா நியூட்டனுக்கு வந்து பெரிய அளவுல ஆர்வம் ஏற்படல. ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷமோ இருந்திருக்காரு. ஆனா திருப்பி அவர் வந்து படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுக்குமே போயிடுறார். ஸோ வெளிச்சத்தோடைய இயல்பு தன்மை என்ன, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆப்பிள் வந்து தன் தலையில விழுந்ததுக்கு அப்புறம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறார். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது, நிறைய லாஸ் வந்து செட் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறதுல தான் அவருடைய கவனமும் ஆர்வமும் இருந்திருக்கு. ஸோ சின்ன பையனா இருந்தபோது எப்படி ஒரு விண்மில் காற்றாலை வேலை செய்யறதுங்கிறதுல இருந்ததோ அது போல when he became an adult, he used to explain how the universe used to function and the mechanism of universe he used to explain to his fellow men. ஸோ இதுதான் இந்த பேஜுக்கான எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பார்க்கலாம். While researching, he was accustomed to spend night after night in a lofty tower. ஸோ இந்த லாஃப்டி டவர் அப்படிங்கிறது உயரமான ஒரு டவர், அதுதான் லாஃப்டி. உயரமான டவரை தான் லாஃப்டி டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. He researched, sorry, while researching, he was accustomed to spend night after night in a lofty tower gazing at the heavenly bodies through a telescope. இந்த டெலிஸ்கோப் மூலியமா இந்த கோள்கள் இதெல்லாம், இந்த ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் அதை ரொம்ப கூர்ந்து இந்த பெரிய உயரமான டவர்ல நின்னா தானே அந்த டெலிஸ்கோப்பால பார்க்க முடியும் இந்த ஹெவன்லி பாடிஸ்லாம். நம்ம இப்போ நம்ம கீழே இருக்கோம்னா கீழே இருந்து பார்க்கறத விட ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்கறதுக்கான வித்தியாசம் வந்து நிறையா இருக்கும். ஸோ அவர் அந்த உயரமான டவர் அந்த இடத்துல நின்றுண்டு இந்த டெலிஸ்கோப் மூலியமா வந்து இந்த ஹெவன்லி பாடிஸ் எல்லாத்தையும் அவர் பார்த்து ஆராய்ச்சி செய்வாராம். His mind was lifted far above the things of this world. He may be said indeed to have spent the greater part of his life in the worlds that lie thousands and millions miles away, for where the thoughts and heart are, there is our true existence. ஸோ அவர் பெரியவர் ஆக வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனசு சிந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப மைல் கணக்கு தூரம், அதாவது கோடிக்கணக்கான மைல் தூரத்துக்கு தள்ளி, அதாவது இந்த உலக இந்த ஹெவன்லி பாடிஸ், இந்த ஸ்டார்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நார்மல் லைஃப் தவிர பெரிய பிரம்மாண்டமா அவருடைய சிந்தனைகள்லாம் இருந்திருக்கு. சாதாரண வாழ்க்கையை தவிர இந்த பெரிய விஷயங்கள், இந்த there is something greater that lies 1000 miles away. Newton lived to be a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. அவர் இந்த அரசர்கிட்டேருந்து இந்த நைட்வுட்டுங்கிற பத பெருமையும் வந்து அவருக்கு வந்து சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்லிமெண்ட்ல ஒரு உறுப்பினராக கூட இருந்திருக்கார். But he cared little for earthly fame and honors and felt no pride in the vastness of his knowledge. இவ்வளோ புத்திசாலித்தனமா இருக்காருல்ல இவர், அதுக்காக எந்த ஒரு சொட்டு பெருமை கூட அவருக்கு வந்து நம்ம எவ்வளோ புத்திசாலியா இருக்கோம், நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தியா அப்படிங்கிற ஒரு சொட்டு கர்வமோ எதுவுமே பெருமையோ அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. இன்னொன்னு, அவருக்கு இந்த பூமியில இருக்கிற இந்த பணம் புகழ் இந்த மாதிரியான ஏர்த்லி விஷயங்கள்னா, இந்த ஃபேம் வெல்த், இந்த பணம் காசை சம்பாதிக்கணும், புகழ் கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் வந்து பெருசா ஈடுபாடே கொடுக்கல. And that all that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. All that he learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. நம்ம கத்துக்கிறதுலாம் ஒரு சின்ன விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்கு கத்துக்க வேண்டியது, அந்த மாதிரி அவருக்கு தோணிதான். நம்ம இது வரைக்கும் ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம், பெருசானா நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னும் தெரிஞ்சுக்கல, இன்னும் கத்துக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. நிரம்பின குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நமக்கு வந்து எப்போதுமே நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும், நம்மளே தாழ்த்தின்னு இன்னும் பெருசா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் தோணித்துன்னா நமக்கு அந்த கர்வம் நமக்குள்ள வராது. ஸோ அதுதான் இந்த ஐசாக் நியூட்டன் மூலியமா நமக்கு அதை வந்து தெரிவிக்கிறாங்க. I seem to myself like a child, he observed, playing on the seashore and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of the truth lies undiscovered before me. ஆனால் எனக்கு முன்னாடி நான் இந்த கடல்கிட்ட இந்த சின்ன சின்ன இந்த கற்கள்,
இந்த ஷெல் அதெல்லாம் அவர் வந்து எடுப்பாராம். ஸோ while the boundless ocean of the truth lies undiscovered before me. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கத்துக்க வேண்டியது வந்து நிறைய இருக்கு. இந்த கடல் அளவு பெருசு நிறைய இருக்கு, என் முன்னாடி இருக்கு, கத்துக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்லிப்பாராம். At last, in 1727, when he was 85 years old, Isaac Newton died, or rather, he ceased to live on Earth. 1727 கிட்டத்தட்ட அவருக்கு 85 வயசு இருக்கிறத அவர் இறந்து போயிடுறாரு. அதுதான் கடைசி பூமியில வாழ்ந்தது. It was the end that stopped to live him on earth. Ceased, not stopped. We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness of the Creator as earnestly with even more success than while his spirit animated a mortal body. அவர் இன்னும் ஏதோ ஒரு தேடல்ல தான் இருக்காரு. பிசிக்கலி இஸ் நாட் பிரசன்ட். ஆனா அவரோட இதை பார்த்தா இன்னும் வேற ஏதோ தேடல்ல வந்து இருந்துதான் இருக்குங்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. அவர் பின்னாடி ஒரு புகழே வந்து அவர் வச்சுட்டு போயிருக்கார், which is written in the letters of light formed by the stars upon the midnight sky. I love to hear about mechanical contrivances such as water clock and little windmill, remarked George. அவர் ஜார்ஜ் சொல்றார், எனக்கு இன்னும் அந்த மெக்கானிசம், இந்த நீர் கடிகாரம், இந்த காற்றாலை எப்படி வேலை செய்யறது, இந்த பத்தின விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு, இன்னும் தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன் அப்படின்னு ஜார்ஜ் சொல்றார். I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found out the steam engine and railroads and all other famous inventions that have come into use since his day. Sorry, நான் மறுபடியும் சொல்றேன். I suppose if Sir Isaac Newton had only thought of it, he might have found out the steam engine and railroads and all other famous inventions that have come into use since his day. Very possibly he might, replied Mr. Temple, and no doubt a great many people would think it more useful to manufacture steam engines than to search out the system of universe. Other great astronomers besides Newton have been endowed with mechanical genius. There was David Rittenhouse, an American. He made a perfect little water mill when he was only 7 years old. இவரை போலவே நிறைய நபர்கள் வந்து நிறைய சாதனை, இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள், பெரிய பிரமிப்பா ஆராய்ச்சி செஞ்சு யோஜனை பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயங்கள்ல இவரை போலவே இன்னொருத்தர் டேவிட் ரிட்டன் ஹவுஸ், இவர் தன்னுடைய 8 வயசுல ஒரு சின்ன வாட்டர் மில்ல வந்து அவர் கண்டுபிடிச்சிருவார். பட் திஸ் சார்ட் ஆஃப் ingenuity இஸ் பட் அ மியர் ட்ரிஃபிள் இன் கம்பேரிசன் வித் அதர் டேலண்ட்ஸ் ஆஃப் சச் men. இந்த மாதிரியான புத்திசாலித்தனம்னா ரொம்ப ரொம்ப குறைச்சலான நபர் தான் when it compares with the other talents of such men. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா பிரமிப்பா சிந்தனை பண்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப குறைச்சல் பேர் தான், ரொம்ப கம்மியானவங்க தான். ஸோ ஐசாக் நியூட்டன் வந்து எப்படி வந்து பிரசித்தி பெற்றிருக்கார், அவருடைய சிந்தனைகள்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இந்த புகழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரியே தான் அவர் வாழ்ந்திருக்கார். ஸோ இதுதான் சர் ஐசாக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் செக்ஷன் 2. Please wait for a minute.
இந்த செக்ஷன் 2 அதில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு பதில் நம்ம பார்க்கலாம். His grandmother was very kind to him. Kind அப்படின்னா என்ன அர்த்தம்? அஃபெக்ஷனேட், பாசமா, இல்லாட்டி லவ்விங், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், குருவல். ஸோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், குருவல் ரெண்டுமே வராது. ரொம்ப கொடுமையா, மரியாதை இல்லாதது, அதெல்லாம் தான் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்து. அஃபெக்ஷனேட் வருமா, லவ்விங் வருமா? Sorry, we have to say antonym. I'm very sorry. Antonym, opposite of kind நம்ம சொல்லணும். Kind, cruel, ரொம்ப கொடுமையா, ரொம்ப பாசமா இருக்கிறது கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கொடுமையா, கொடூரமா, cruel. The boy seemed to have a taste for mathematics. Taste னுடைய opposite distaste. அவருக்கு அதில் ஆர்வம் இருந்தது. ஸோ டேஸ்ட் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ்னா சுவைங்கிறது, சுவைனா ரொம்ப பிடிச்சிருந்தது, இஷ்டம் இருந்தது. So distaste is the opposite. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge. Possessed அவருக்கு இருந்தது. He had that quality. Owned அப்படின்னு சொல்லலாம். Controlled அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது, எனக்கு வந்து சொந்தமா இருந்தது, இந்த மாதிரி சொல்றது possessed. Lack இல்ல அப்படின்னு வெளிப்படுத்துற அர்த்தம் தான் lacks. LACKS லட்சக்கணக்கில் சொல்ற LAKHS கிடையாது, இது LACKS இல்ல அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்துது, இல்லைங்கிற அர்த்தத்தை வெளிப்படுத்துது. He was observed to be usually busy with his tools. எப்போதுமே, usually. இதனுடைய ஆப்போசிட் rarely, எப்பவாது. Who was taking care of Newton after his father's death? யார் வந்து நியூட்டனை பார்த்துட்டா அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம்? His grandmother was taking care of him. So his grandmother. What did Isaac manufacture at his young age? சின்ன வயசுல அவர் என்ன தயாரிச்சார்? He used to manufacture little tools. A set of little tools and saws of various sizes. How did the young boy find the strength of wind? He jumped against the wind. ஸோ அதை வச்சு அவரால் நீரினுடைய காட்டினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவரால் அளக்க முடிஞ்சது. By jumping against the wind. The young boy found the strength of the wind by jumping against the wind. அது என்ன ஃபோர்ஸ்ல வந்து அவர் குதிக்கிறாரோ அதை வச்சு அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த விண்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத அவர் நினைச்சார். Could be
calculated. According to him, the length of his jump, அவர் என்ன உயரத்துல குதிக்கிறாரோ, he could calculate the force. ஒரு மென்மையான காத்துக்கான வேகத்தையோ இல்லாட்டி ஒரு ஒரு புயலான அந்த இதையும் கூட அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. Calculate the force of gentle breeze or tempest. ஒரு கடும் புயல். Why were his friends attracted by the windmill? ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த காற்றாலையில வந்து அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க? நான் இங்கே எழுதுறேன். His friends were attracted by the windmill because they thought that they had not seen anything so pretty and wonderful in this world. இது போல ஒரு அழகான விஷயம், ஒரு பிரம்மாண்டமான விஷயம் பார்த்ததில்லை இது வரைக்கும் இந்த உலகத்துல அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. As they had not seen this world. Mention some of Newton's invention. அவருடைய பிடிப்புகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. Sorry, I missed the question. How was Newton honored by the king? எப்படி வந்து அந்த ராஜா வந்து இவரை கௌரவிச்சார்? Newton was made the member of parliament. He received knighthood from the king. ஸோ இதுதான் பி சப்செக்ஷனுக்கான பி சப்செக்ஷனில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம இந்த லாங் ஆன்சர் கொஷின் அப்புறம் ஒகேபுலரியான ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இந்த மாதிரி கிராமர் போர்ஷன்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னி கிளாஸில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்காது? ஸ்ரீநாத், வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா? இன்னி கிளாஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.